நம்ம கையில் iPhone 15 Pro Max கிடச்சிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்ததில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த 15 Pro சீரிஸில் ஹீட்டிங் நிறையா இருக்கிறதா ஒரு பேச்சு இருந்துச்சு. அது உண்மைதான், கண்டிப்பாக அதில் இருக்குது. ஏன்னா சும்மா இதோட செட்டிங்ஸாக நோண்டிட்டு இருந்தேன். அப்படி நோண்டினப்பவே என்னால் இந்த ஃபோன் வாமானதாக ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. சார்ஜிங்குமே இதோட ஆப்பிளோடைய ஓன் பிரிக் தான், ஆப்பிளோடைய ஓன் கேபிள் தான் இல்லை சார்ஜிங் யூஸ் பண்ணுறது. அதில் சார்ஜ் போடும்போது கூட இது ஹீட்டாக தான் செஞ்சு. தென் பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு செம்ம சால்டான ஒரு பில்டாக தான் இருக்குது. ஸோ இது இந்த தடவை டைட்டானியம் அப்படின்னால வெயிட்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் யூஸ் பண்ண ஃபோன் 180 கிராம் அப்படின்றப்ப இது எனக்கு அந்தளவுக்கு வெயிட்லெஸ்ஸாக தெரியல. தென் அப்படியே கேமராஸ், அதுவும் குறிப்பாக வீடியோஸ் அப்படின்னு வந்தோன்னா தான் இது வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா கிட்டத்தட்ட S24 Ultra வாங்கலாம் அப்படின்னு இருந்த என்னோட ஒரு ஐடியாவை இது கொஞ்சம் ஆட்டி பார்த்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பொழப்பே வீடியோ எடுக்கிறது அப்படின்றனால இதோட வீடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது. தென் அஃப்கோர்ஸ் இது ஐஃபோனாக இருந்தாலும் நம்மகிட்ட இருக்கிறது விண்டோஸ் மிஷின். இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்களையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். வயர்லெஸ்ஸாகவே உங்களால் iPhone to Windows ஷேர் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்றது நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளை ஃபாலோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா இது என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது அப்படின்றது இதோட கேமராவில் தான். கொஞ்சம் கடுப்பாத்துறது இதோட அந்த செட்டிங்ஸ் மட்டும் தான். ஏன்னா எல்லா ஆப்போட செட்டிங்ஸும் இதுக்குள்ளே தான் இருக்குது. அது நமக்கு கொஞ்சம் கசன்றது மாதிரி இருந்துச்சு. பட் அது போக பழையன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் iPhone யூஸ் பண்ணப்போ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.